few. Tiring day, இல்ல? அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு? இப்போ பரவாயில்ல. நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்கோம். இன்னும் இருக்காது. மனசு போட்டு குழப்பிக்காத. I think she'll be all right. Good evening, ladies and gentlemen. தமிழ்நாட்டின் தலை சிறந்த தொழிலதிபரான திரு ஒபராயன் 60வது பிறந்த தின விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்பதில் ஒபராய் பிறந்த தின விழா கமிட்டி பெருமை கொள்கிறது. கொடுக்க வந்து நிக்கிறேன். கையை வச்சு மறைச்சிட்டேன். அப்படி இருக்குது. இப்ப இந்த போட்டோ கிடைக்கலன்னு நீ எடுத்து கொடுப்பியா எனக்கு? I now request our honorable guest, Mr. Prakash, to garland Mr. Oberoi. Give him a big hand. Let us celebrate the party. Could I speak to Mr. Dilip? நீங்க யார் பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? I'm Sharda. சாரதாவா? ஓஹோ, அட்டப்படமா? சகோதரர் டார்க் ரூம்ல இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். சகோதரா, என்ன சார்? அட்டைப்பட நாயகியிடமிருந்து அழைப்பு. ஹலோ, யாரோ? நான்டா. என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு உடம்பு செட்லையா? இப்படி கூல் ட்ரிங்க் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கட்டாம என்ன பண்ணும்? உடனே டாக்டரை பாரு. லைன்ல இருக்கு சொல்லு, லைன்ல இருக்கு சொல்லு, லைன்ல இருக்கு சொல்லு. இதுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போய் பிரயோஜனம் இல்ல. பிரெஞ்சு பிராந்திய ஒரு லார்ஜ் ஊத்தி அவளை மிளகுத்தூள் அதுல போட்டு கப்புன்னு அடிச்சா குப்புன்னு விட்டுடும். சொல்றேன். ஹலோ, என் பாஸ் என்ன சொல்றாரு? பிரெஞ்சு பிராண்டிய ஒரு லார்ஜ் ஊத்தி அதுல மிளகா பொடி போட்டு மிளகு பொடி போட்டு எப்படி சார் அடிக்க? கப்புன்னு அடிச்சா குப்புன்னு அடிச்சா குப்புன்னு விட்டுடுமா? எங்க இருக்காரு உங்க முதலாளி? இங்க பக்கத்துலதான் இருக்காரு. கொடுக்கட்டுமா? ஒண்ணு நான் பேசணுமாமா? ப்ரொப்ரைட்டர் ஸ்பீக்கிங். அது இல்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கான்னு கேட்டேன். ஏன் சார், ஒரு பொம்பளைய போய் குடிக்க சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கான்னு கேட்டேன். நீங்க எல்லாம் ஒரு பாஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு கம்பெனி. உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? இருக்கு, இருக்கான் பையன் இருக்கான். நீயே பேசு. என்ன சொன்ன? ரொம்ப நன்றின்னு சொன்ன. மரியாதை என்ன பண்ண? எக்கச்சக்கமான மரியாதை. ஹலோ, யா. ஹலோ திலீப். டுடே இஸ் மை பர்த்டே. பர்த்டேயா? இன்னைக்கா? என்ன நீ சொல்லவே இல்ல? ஓகே, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்லலாம்? நேரம் வந்து சொல்லுமா? சரி, வரேன். சாயங்காலம் தானே? யா, ஆமா, பக்கத்திலே இருக்கேன். பாய். அட்டப்படமா? கிழிச்சிடுறேன், எடுக்க மாட்டேன். ஹலோ, எஃப்எல் எல்எல் ப்ரொப்ரைட்டர் ஸ்பீக்கிங். ஓ, நைலான் ஃபேப்ரிக்ஸா? இல்ல, எனக்கு வேண்டாத ஒரு ஆள் அடிக்கடி போன் பண்றாரு. அவரை தான் திட்டினேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? 3 மணிக்கு தான் ப்ரோகிராம். ஷார்ப் 3 o'clock. திலீப் தானே? டெஃபினட்டா திலீப்பையே அனுப்புறேன். ஓகே. Thank you. Happy birthday. Thank you. Happy birthday, Auntie. Siya. நீங்க பாருங்க. நீங்க ஓபன்
நீ வெட்ட வேண்டிய கேக் இங்க இருக்கு, நீ அங்க வெட்டியா நின்னுகிட்டு இருக்க. அந்த ரெக்கார்ட் பிரேக் பையனை பாக்குறியா? அவன் கார் எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகி நின்னுகிட்டு இருக்கோம். நீ வா. உங்களுக்கு எதிரையுமே வேடிக்கைதான். கொஞ்சம் இருங்கப்பா, அவர் வந்துட்டோம். என்ன சார்? இது உனக்காக வந்தது. இது உன் மேல பட்டிருந்த உயிரே போயிருக்கு. உனக்கு யார் விரோதி இருக்காங்க? LL proprietor speaking. ஹலோ, நான் சாரதா பேசுறேன். உனக்கு போன். நான் தான் சாரதா பேசுறேன். நான் உங்க கூட பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஓகே ஓகே, நான் இன்னைக்கு 6 மணிக்கு ஃபிளைட்ல டான்ஸ் ப்ரோக்ராம்காக சிலோன் போறேன். நீங்க அங்க வழி அனுப்ப வர வேண்டாம். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். பொக்கே எல்லாம் கொடுக்க வேண்டாம். டாடா எல்லாம் காமிக்க வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். நான் சொல்றத கேளு கொஞ்சம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். என்ன சகோதரா, என்னாச்சு? சாரதா 6:30 மணிக்கு ஏர்லங்கா ஃபிளைட்ல
சிலோன் போறாளா? ஆனா என்ன ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் அவளை வழி அனுப்பக்கூடாதா, பொக்கே கொடுக்க கூடாதா, டாட்டா காட்டக்கூடாதா? என் மேல அவளுக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவும் அவ சொன்னாடா? உன்னை பிடிக்கலன்னா டெலிபோன்ல இவ்வளவு மெசேஜ் கொடுத்திருப்பாளா? வரக்கூடாதுன்னா வான்னு அர்த்தம், பொக்கே கொடுக்க கூடாதுன்னா குடுன்னு அர்த்தம், டாட்டா காமிக்காதன்னா காமின்னு அர்த்தம். அப்பா எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்ன? 4:30 மணிக்கு. நீ எத்தனை மணிக்கு போற? ஒரு 4 காலம் போயிடுறேன். இதான் எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏன் சார்? நல்லா ஷேவ் பண்ணிட்டு 2:30 மணிக்கு ட்ரிம்மா அங்க போய் நிக்க வேண்டாமா? அப்பதானே அவளுக்கு ஒரு இன்ப கிளுகிழுப்பு இருக்கும். நீ என்ன பண்ற, 2:30 மணிக்கெல்லாம் ரெடியா இரு. நான் 2:15 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நாம 2 பேருமா சேர்ந்து ஏர்போர்ட் போறோம். ரோமா? ரோமாவது ஜெர்மனாவது நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நான் ஒரு பெரிய மனுஷன். சின்ன சிறுசுக்கு 2 பேரையும் நெருக்கமா சேர்த்து வைக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எஸ். My God. Thank you very much, sir. Thank you very much. ஏன் சார், நம்ம பெருசா 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சேர்ந்திருக்கீங்க? அட, வர்ற வழியில வண்டி பிரேக் டவுன் ஆகி போச்சுப்பா. பசங்க தள்ளலன்னாக்கா இங்க வந்து சேர்ந்திருக்க முடியாது. சரி, இப்போ இந்த வண்டியில ஏர்போர்ட் போறோம். நீ என்ன திலீப் இப்படி கேக்குற? நம்ம வண்டியை பத்தி உனக்கு தெரியாதா? தெரிஞ்சனாலதான் சார் பயப்படுறேன். நம்ம வண்டி கவாஸ்கர் மாதிரி ஸ்டார்டிங் டபுள் அடிச்ச 100 தான். நீ கைய வை, 4 மணிக்கெல்லாம் சேர்ந்துடலாம். சரி வாங்க. அட என்னப்பா இப்படி எல்லாம் நீ செய்யற? இதெல்லாம் நல்லா இருக்குதா? சரி அப்படியே விடு, விசாலமா இருக்கட்டும். தள்ளே தள்ளே. சாரதா, ஆத்திய கோஷ்டி எல்லாம் வந்துட்டாங்களே. ஐயோ, ஐயோ, பாருங்க சார், போதும் சார், பிளேன் சார், இந்த பாருங்க சார், சார். ஏன் பட்டி கட்ட மாதிரி பிளேனு பிளேனு கட்டுறேன்? ஐயோ, என்ன சார் நீங்க 6 மணிக்கு தான் எடுத்துருவான் சார். 10 நிமிஷத்துக்கு ஒரு பிளேன் புறப்படும். விளையாடுறீங்க சார். நீங்க என்ன சார், நான் ஆழ்ந்துட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் நீங்க? இந்த பாருப்பா, கவலைப்படாத, நான் சொல்றதை கேளு. 2ல 1 பாத்துருவோம். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஓட்ட வண்டியில உங்களை நம்பி ஏறின பாருங்க. இதுக்கு பதிலா பொடி நிறைய புறப்பட்டு இருந்தா இத்தனை நேரம் சிலோனுக்கே போயிருக்கலாம்.